சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம 8வது டைப் வந்துட்டோம். ஆல்ரெடி 8வது டைப்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 அதாவது 8.1 8.2 நடத்திட்டோம். அதுக்கு உங்களுக்கு புரியுதா அந்த ஷார்ட் கட்டு அப்படின்னு கேட்டுட்டு நான் அடுத்த டைப்பை அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? கரெக்ட். நிறைய பேர் ஹோம்ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டா போட்டிருந்தாங்க. அதுல 64வது கேள்வி வரவே இல்லப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ண போறேன், இந்த 64வது கேள்வியை அடுத்த டைப்லயே அந்த 64வது கேள்வி வச்சு சொல்ல போறேன். அதனால உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சரிங்களா? மற்றவங்க நிறைய பேர் வந்து கரெக்டா போட்டீங்க, சூப்பரா புரியுதுங்க, அடாடா இதை விட யாரும் சொல்ல முடியாது அப்படின்ற பாசிட்டிவ் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 64வது கேள்வி 2022 டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க. ஆன்சர் 9 நிறைய பேர் போட்டிருந்தீங்க. இருந்தாலும் நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, அந்த கொஸ்டின் வந்து நான் அந்த கேள்வி காட்டினா உங்களுக்கே புரியும். இதே கொஸ்டின் தான். இங்க பாருங்க, 64வது கேள்வியே தான் 2013 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஆனா இதுல பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம 64 கேள்வி போட்டுட்டு தான் இதை போட போறோம். அதனால ஃபுல்லாக பாருங்க, தெளிவாக புரியும். சரிங்களா? போலாமா? வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸிங்க. சரியா? ஆனால் ஸ்டெப் நீட்டாக போகிற மாதிரி தோணும். உங்களுக்கு எல்சிஎம் அடிக்கிறதுலாம் ஈஸியாக போட்டிங்கன்னா கடகடன்னு போட்டுடலாம். சரியா? இப்போ 8.3க்கு வந்துட்டேன் டைப்பு. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா 65வது கேள்வி பாருங்களேன். ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒரு வேலையை 12 நாள் மற்றும் பி மற்றும் சி வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை 15 நாள்லையும், ஏ மற்றும் சி ஆகியோர்கள் அதே வேலையை வந்து 20 நாள்லையும் முடிப்பாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு 8th புக்ல கேட்டிருக்காங்க. 2019 2021 2022 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா, ஏவும் பிஎஸ் சேர்ந்து 12 நாள், பிஎஸ் சிஎஸ் சேர்ந்து 5 நாள், ஏஓ சிஎஸ் சேர்ந்து 20 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரா கொடுத்துட்டு அதுல ஏ மட்டும் தனியா எத்தனை நாள் செய்வார், பி மட்டும் தனியா எத்தனை நாள் செய்வாரு, சி மட்டும் தனியா எத்தனை நாள் செய்வார்னு கேள்வி. இதுல 3 பேர் கேட்டாங்களா? அங்க பாருங்க, இது இந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க. 8th புக்ல இருக்கு. 2019 2021 2022 டிஎன்பிசில கேட்டாங்களா? இதே கேள்வி 2023 டிஎன்பிசிலையும் அதேங்க பாருங்க. ஏவும் பிஎஸ் சேர்ந்து 12 நாள், பிஎஸ் சிஎஸ் சேர்ந்து 5 நாள், ஏஓ சிஎஸ் சேர்ந்து 20 நாள், பி மட்டும் தனியா. ஸோ அதில் வந்து ஏபிசி 3 பேர் தனித்தனி எத்தனை நாளில் செய்வான்னு கேட்டாங்க. இதில் பர்டிகுலராக பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி 2001 ஆதி காலத்தில் இதே வேல்யூ ஏவும் பியும் 12 நாள், பிஎஸ்சியும் 15 நாள், சிஏவும் 20 நாள், ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் சி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னும் கேட்கலாம். அப்போ முதல் 3 கேள்வி ஒரே கொஸ்டின் தான். அங்கே நம்ம 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டா இங்கே சி ஏ மட்டும் போட்டுடலாம், பி மட்டும் போட்டுடலாம். புரியுதா? கொஸ்டின் புரியுதுங்களா? ரைட்டுங்க. சரி, இப்போ கொஸ்டின் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி போடுறது? அதாவது இப்போ என்னென்ன சொல்கிறாங்க நான் பாருங்க, பொறுமையாக நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக சொன்னால் 2 ஸ்டெப்பு தான், டக்குன்னு போட்டுடலாம். இப்போ நான் என்னன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில் முடிப்பாங்களாங்க, பியோ சியோ சேர்ந்து 15 நாளில் முடிப்பாங்களாங்க, ஏவோ சியோ சேர்ந்து 20 நாளில் முடிப்பாங்களாம். இப்போ கேள்வி என்னன்னா, ஏ தனியா, பி தனியா, சி தனியா எத்தனை நாளில் செய்வாங்க? இதான் கேள்வி. இப்போ ஏ பி ரெண்டு பேராக கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும், பிஎஸ்சியும், சியும் ஏவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு பேராக சேர்ந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இவங்களை உடைக்கணும். இப்போ நான் ஏ மட்டும் எடுக்கணும்னா ஏ இங்கே இருக்காரு, 2 இடத்துல இருக்காரு. பி எடுக்கணும்னா பி பாருங்க 2 இடத்துல இருக்காரு. சி வந்து 2 இடத்துல இருக்காரு. கரெக்டா? அப்போ நம்மளால வந்து அக்குரட்டா ஏ மட்டும் பி மட்டும் சி மட்டும் எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இங்கே 2 பேராக இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது ஏவும் பியோ சியும் 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? இதுதான் நம்ம போன டைப்ல பார்த்தோம். 2 பேரா கொடுத்துட்டு 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நான் 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஏ மட்டும் தனியா, பி மட்டும் தனியா, சி மட்டும் தனியா எடுக்க போறேன். அதிகம் நான் சொல்றேன். 2 ஸ்டெப் தான். சரியா?
புரியுதுங்களா நான் என்னென்ன சொல்கிறேன்னு? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேராக கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்லன்னு கேட்டாங்கன்னா, முதல் ஒர்க்கு இங்கே பாருங்கள், இதுக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போன கணக்கில் சொல்லியிருந்தோம். எப்படி முதல்ல என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 12, அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் 20. இந்த 3 நம்பருக்கு முதல் வேலை எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா டானா வகுத்தல் போட்டுட்ட 3 நம்பருக்கு 12, 15, 20க்கு இந்த 3 நம்பரும் 3 நம்பரில் 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வந்தாலும் ஓகே, இல்லை மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். இதான் அதுக்கான ரூல். அப்படி பார்த்தா 12, 15, 20 இதில் 15ம் 20ம் 5 வாய்ப்பாடில் வரும் 2 நம்பர். ஸோ மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்க இல்லையா? ஸோ அப்போ நான் 15, 20 எடுத்துக்கிறேன். இது 5 வாய்ப்பாடில் வரும். ஸோ எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை இங்கே எழுதணும். ஸோ இந்த 5 வாய்ப்பாடில் 15 எந்த இடத்துல வரும், 20 எந்த இடத்துல வரும்ன்றத கீழே எழுதணும். இதான் எல்சிஎம்முக்கான ரூலு. சரிங்களா? ரைட்டு, இருங்க இதெல்லாம் அழிச்சிட்றேன். ஓகே, அப்போ நான் இங்கே 5 வாய்ப்பாடு எழுதிட்டேன். இப்போ என்னன்னா 5 வாய்ப்பாடில் 12 வருமா? வராது. அப்போ அப்படியே அந்த நம்பர் வரலன்னா அது அப்படியே கீழே எழுதிங்க. 15, 35, 5, 4, 5, 20ன்னு வரும். ஓகே, இப்போ நமக்கு புதுசாக 12, 3, 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு டானா வகுத்தல் போட்டேன். இதில் 3 நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஓகே, இல்லை மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து இங்கே பாருங்கள், 12ம் 3ம் 3 வாய்ப்பாடில் வரும், 4 3 வாய்ப்பாடில் வராது. ஸோ மினிமம் 2 நம்பர் வரத்தால நான் என்ன பண்ணுறேன், 3 வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். ஸோ எந்த வாய்ப்பாடு நம்ம பயன்படுத்துமோ அது இங்கே எழுதணும். அந்த வாய்ப்பாடில் 12 எங்கே வரும், 3 எங்கே வருமோ அதை கீழே எழுதணும். இதான் எல்சிஎம் ரூல். அப்போ 4 12 அப்படின்னு கிடைக்கும். 4 12, 1 3. இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்பாடில் வராதால அப்படியே கீழே வைக்கிறேன். ரைட்டா? ரைட். இதுக்கு அடுத்தது இப்போ நமக்கு 4 1 4ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். 2 வாட்டி 4 இருக்கிறதால 4 வாய்ப்பாடில் வரும். அப்போ நான் இங்கே ஃபைனலாக 4 வாய்ப்பாடு போட்டுக்கிறேன். 1 4 4 1 அப்படியே இறக்கிறேன். 1 4 4 அவ்வளோதாங்க. எல்சிஎம் முடிச்சாச்சு. இதுனா பெரிய ஸ்டெப்பா? அழகாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ என்னென்னா நீங்கள் எந்தெந்த வாய்ப்பாடை பயன்படுத்துனீங்க, மீதி என்ன நம்பர் இருக்கோ இது எல்லாத்தையும் பெருக்கணும். அதுதான் எல்சிஎம். அப்போ கீழே மீதி வந்து 3 நம்பர் 1 1 1ன்னு வந்துருக்குது. அதை விட்டுருங்க. 1 விட எதை பெருக்கணும் அதான் வரும். அப்போ அதை எழுத வேண்டாம். அடுத்தது 5 3 4. இங்கே பாருங்கள், எல்சிஎம் எழுதிக்கிட்டு 5 × 3 × 4. கரெக்டாப்பா? கரெக்ட். இப்போ பெருகிடுங்க. 5 3 5 நாள் என்ன, 15 15 30 30 60. ஸோ 60ன்னு வரும். எல்சிஎம் 60ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டெப்பு புரியுதுங்களா? டக்குன்னு முடிச்சிடலாம். 60ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ பாருங்கள், இந்த எல்சிஎம் 60ன்னு கிடைக்குது இல்லையா, அதை நல்லா கவனிங்க. அதை என்னென்ன நம்பர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 12 15 20 ஒவ்வொரு நம்பராக கூட வகுத்துருங்க. அப்போ நான் என்ன 60 12ஆல் வகுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அப்போ 60 மேலே இருக்குது, கீழே 12. ஃபஸ்ட் நம்பர் 12, அதை வகுக்க போகிறேன். எப்படி அடிக்கலாங்க பாருங்கள், 1 6 6, அந்த 0 அப்படியே போட்டுறேன். 2 12, 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, 5ன்னு கிடைக்குது. ஃபஸ்ட் நம்பர் 5, அதை இங்கே கீழே 5ன்னு போட்டு ப்ளஸ் குறி போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எல்சிஎம் என்ன கிடச்சிச்சு, 60. இது மனசுலேயே போடலாங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்டெப் எழுதுறேன். சரியா? நீங்கள் என்ன பண்ணலாம், மனசில் அடித்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 60ன்னு எல்சிஎம் வந்திருக்கு, அதை எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவதாக 15ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த 15 வகுத்துறேன். கரெக்டாக பாருங்கள், 15 வகுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 1 3 3 2 3 6, அந்த 0 20ன்னு வச்சுக்கிறேன். 5 3 5, 1 5 5 4 5 20. மனசுலேயே போடலாமா? 4, அந்த 4 இங்கே கூட்டிங்க ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் ஃபைனலாக எல்சிஎம் 60. மூணாவது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 20 நான் 60ஆல் வகுத்துறேன். எல்சிஎம் 60, அதில் 20 வகுத்துறேன். வகுத்த என்ன வரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 2ல் பாதி 1, 6ல் பாதி 3ன்னு கிடைக்கும். அந்த 3 இங்கே எழுதிக்கங்க. அம்புடு தான் கூட்டுங்க, மனசுலேயே கூட்டுங்க. 4 4 3 7, 7 5 12 அப்படின்னு வரும். கரெக்டாக கீழே கூட்டிட்டுனா அடிச்சு கொடுங்க. அடித்தா 1 6 6, 2 6 12, இது 10ன்னு இருக்கும். 2ல் பாதி 1, 10ல் பாதி 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 5 அப்படின்னு வந்துருச்சு. இது ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். சரியா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போது
நம்ம கணக்கில் ஏ 2 முறை வராரு, பி 2 முறை வராரு, சி 2 முறை வராரு. இவங்கெல்லாம் 2 முறை வரத்தால நமக்கு ஃபைனலாக 5ன்னு கிடச்சிச்சு இல்லையா? 5 கூட 2 பெருக்கிடுங்க. இதை நம்ம போனோம் கணக்கில் சொல்லியிருந்தோம். கரெக்டாப்பா? ஸோ ஏ 2 முறை வராரு, பி 2 முறை வராரு, சி 2 முறை வராரு. அதனால ஃபைனலாக வரக்கூடிய விடையாக கூட 2 பெருகணும். அப்போ I2 10. அவ்வளோதாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. இவ்வளோ தான். பாருங்க, நான் பலபலெல்லாம் போடலங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சி கொஸ்டினில் கொடுக்குற நம்பரை வகுத்து வரக்கூடிய விடைகளை கீழே கூட்டி சுருகுனா எனக்கு 5ன்னு வருது. இந்த 5 அப்படியே போடக்கூடாது. ஏன்னா ஏ 2 முறை, பி 2 முறை, சி 2 முறை வரத்தால நான் 2 பெருக்கிறேன். 5 2 பெருக்கினா 10ன்னு வரும். கடகடன்னு போட்டுடலாம். கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? பெரிய கணக்கு கிடையாது. ஓகே, ரைட். இப்போ நான் இதெல்லாம் அழிச்சிட்டுமா? இப்போ நான் ஃபைனலி நான் முடிச்சிட்டேன். எதுக்கு? இன்னும் நான் 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்ட். இருங்க, இதெல்லாம் அழிச்சு போட்டுடலாம். பெரிய கணக்கு மாதிரி இது, ஆனால் பெரிய கணக்கு இல்லை. இதுவும் அழிச்சிடலாம். 3 பேர் சேர்ந்து நமக்கு வந்து எத்தனை நாளில் முடிச்சிடுறாங்க? 10 நாளில் முடிச்சிடுறாங்க. கரெக்ட். இங்கே பாருங்க, ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி ஈக்குவல் டு 10 நாள். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ தான் நம்ம கொஷினுக்குள்ளே வர போகிறோம். ஆக்சுவலி 3 பேர்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். அதாவது பாருங்களேன், இப்போ நம்ம இதில் ஏ மட்டும் தனியாக எத்தனை செய்வார் அப்படின்னு மட்டும் கேட்பாங்க, இல்லை பி மட்டும் தனியான்னு கேட்பாங்க, இல்லை சி மட்டும் தனியான்னு கேட்பாங்க. பட் ரேர் இந்த மாதிரி 3 கேள்வி கேட்கறது இப்போ இந்த காலகட்டத்தில். ஏன்னா இது பெரிய கணக்கு. ஸோ இந்த கணக்கு மேபி இப்படி கேட்டாங்கன்னா வேற 2 கணக்கு சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் போடுற மாதிரி கேட்பாங்க. சரி, நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம ஏ தனியாக, பி தனியாக, சி தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. 3 பேரை சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. கரெக்டாக? இதுதான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு என்னென்னா ஏ வேணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ வேணும். இப்போ நல்லா கவனிங்களேன், எனக்கு ஏ வேணும்னா இப்போ நான் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு இப்போ ஏ வேணும்னா பியும் சியும் சேர்ந்து கொஸ்டினில் இருக்குல்ல, அதை நீக்கிட்டா ஏ வந்துடும். கரெக்டாக? தேரி புரியுதா பாருங்க. எனக்கு ஏ வேணும். இப்போ எனக்கு ஏ வேணும்னா இந்த பிஎஸ்சியை நீக்கணும். ஆமாவா? நீக்கணும். புரியுதா? புரியுது. அப்போ நீக்கணும்னா இங்கே பாருங்க, ஏ எனக்கு வேணும், பிஎஸ்சியும் கொஸ்டினில் இருக்குதான்னு நான் போய் பார்த்தா இங்கே பாருங்க, பியும் சியும் 15 நாளில் முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து 10 நாளில் முடிச்சிருக்காங்க. பியும் சியும் சேர்ந்து 15 நாளில் முடிச்சிருக்காங்க. சரியா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் இதை ஒரு சால்வ் பண்ணனா ஏ மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் சால்வ் பண்ணான்னா, நல்லா கவனிச்சுங்க. இந்த 2 நம்பரையும் மேலே பெருக்குங்க, 2 நம்பரையும் கீழே கழிச்சுக்குங்க. சுருகுன ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போது கீழே 10ல் 15 போச்சுன்னா 5ன்னு வரும். மைனஸ் தேவையில்லை. சரியா? 4 5 5 3 5 5 10 3 பெருக்குனா 30. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ ஏ மட்டும் தனியாக 30 நாள் ஃபினிஷ். இது பாருங்க, ஏ மட்டும் தனியாக 30 நாள் இருக்குதா? ரைட்டு. இப்போ பி மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் பி மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி ஏவும் பியும் சியும் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. எனக்கு இப்போ பி வேணும். அப்போ ஏவையும் சியும் நீக்கிட்டா பி கிடைச்சிடலாம். அப்போ கொஸ்டினில் ஏவும் சியும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நல்லா நோட் பண்ணாங்க பாருங்க. ஏவும் சியும் சேர்ந்து 20 நாள் சொல்லிட்டாங்க. அதை அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். நல்லா புரியுதா பாருங்க. அப்போ ஏவும் சியும் சேர்ந்து 20 நாள் சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா எனக்கு பி வேணும் இல்லையா? ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 10 நாள், பிஎஸ்சியும் சேர்ந்து 20 நாள். ஸோ இப்போ என்னன்னா இந்த 2 நம்பரையும் மேலே பெருகுங்க. ஓகே, 2 நம்பரையும் கீழே கழிச்சுக்குங்க. 10ல் 20 கழிச்சிருங்க. 10ன்னு வரும். மைனஸ் தேவையில்லை. ஸோ இந்த 10க்கு கேன்சல். அப்போ பி மட்டும் தனியாக 20 நாள் முடிப்பாரு. அவ்வளோதான். இது பாருங்க, இந்த கேள்வியில் பி மட்டும் தனியாக இருந்தால் 2023 டிஎன்பிசியில் கேட்டாங்க 20 நாள். அவ்வளோதான் பாருங்க. இன்னொரு கொஸ்டினே முடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. இதில் கூட ஏ மட்டும் தனியான்னு 2001 டிஎன்பிசியில் கேட்டாங்க. ஏ மட்டும் தனியாக 30 நாள். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சி மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சலாமா? வாங்க. புரியுதுங்களா? 2 கணக்கு முடிச்சிட்டேன் ஒரே இதில். ஏ பி சி 3 பேரை சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. இப்போ எனக்கு சி மட்டும் தேவை. அப்போ நமக்கு இந்த ஏ ப்ளஸ் பி தெரிஞ்சிருந்தா போதும், நம்ம இதை வச்சு கணக்கு போடலாம். ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள் கொடுத்துருக்காங்க. அந்த 12 இங்கே போட்டுங்க. இப்போ என்ன பண்ணா இந்த 2 நம்பரையும், இந்த 10யும் 12யும் மேலே பெருக்குங்க, 10யும் 12யும் கீழே கழிங்க.
ஸோ 10ல் 12 போனால் 2 வரும், மைனஸ் தேவையில்லை. ஸோ 2ல் பாதி 1, 12ல் பாதி 6, 6 கூட 10 பேருக்குன்னா 60. அப்போ சி மட்டும் தனியாக 60 நாளில் முடிப்பார். இருக்குதான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நான் அழகாக கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, சி மட்டும் தனியாக 60 நாள், பி மட்டும் தனியாக 20 நாள், ஏ மட்டும் தனியாக 30 நாள். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஆக்சுவலி பெரிய கணக்குமா இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ஈஸி. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு போட்டால் கடற்கடன்னு போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான், பெரிய கணக்கு தான். ஆனால் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 3 பேர் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, அது மட்டும் நான் வச்சுங்க. மேபி கேட்டாங்கன்னா 2 கணக்கு சப்பையாக கேட்டுருவாங்க. சரியா? ஸோ ஈஸி தான். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ நான் இதுக்கு கூடவே இங்கே பாருங்க, 66வது கொஸ்டினும் நான் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது 67வது கொஸ்டினும் சேர்த்து முடிச்சிட்டேன்னா ஒரே கேள்வி தான் எல்லாமே. ஓகே, கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ ஃபைனலி 68வது கேள்விக்கு வந்தாச்சு. 2013 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டது என்னன்னா, 64வது மட்டும் வரலவே இல்லைங்க, என்னங்க நீங்கள் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ 64வது கேள்வி படிக்கிறோம் பாருங்க. ஒரு வேலையை ஏவும் பியும் 10 நாள்லையும், பியும் சியும் 15 நாள்லையும், சிஏவும் 18 நாள்லையும் செஞ்சு முடிப்பாங்க. எனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டாங்க. ஓகே, இந்த கேள்வி புரியுதா? இப்போ நான் அப்படியே பாருங்க, நம்ம 2013 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் பாருங்களேன். ஒரு வேலையை ஏவும் பியும் 10 நாள், பிஎஸ்சியும் 15 நாள், சிஏவும் 18 நாள். அதே கேள்வி கரெக்டா? இதில் செஞ்சு முடிப்பாங்க. எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பி மட்டும் இதில் கண்டுபிடிக்க போதில்ல, ஏ பி சி 3 பேருமே கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ 64வது கேள்விக்கும் 68வது கேள்விக்கு என்ன வித்தியாசம்? அந்த கேள்வியில் 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டாங்க. இந்த கேள்வியில் பி மட்டும் தனியாக எத்தனை நாள்னு கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்னு கண்டுபிடிச்சிட்டு தான் பி மட்டும் தனியாக எடுக்க முடியும். கரெக்டா? புரியுதுங்களா? அப்போ நான் இந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ணா அந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி. ஸோ அப்போ 64வது கேள்வியும் சேர்த்து இதிலே சொல்லிடலாம். கரெக்டா? போலாமா? வாங்க வாங்க. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? சிம்பிளாக தானே இருக்குது, கஷ்டமாக இருக்குதாண்ணா? அடக்கடவுளே, என்னத்தை சொல்ல. சரி வாங்க இப்போ போடுவோம். 68வது கேள்வி. ஒரு வேலையை ஏ மற்றும் பி 10 நாள்லையும், பி மற்றும் சி 15 நாள்லையும், சி மற்றும் ஏ 18 நாளும் செஞ்சு முடிப்பாங்க. பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார்னு கேட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ பி சி தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிங்க. சரி போடுவோம். இப்போ கொஸ்டினில் ஏ இங்கே பாருங்க, நம்ம முதல் கொஸ்டினை விளக்கிடுவோம். ஏவும் பியும் சேர்ந்து 10 நாள்னு சொல்லிட்டாங்க, பியும் சியும் சேர்ந்து 15 நாள்னு சொல்லிட்டாங்க, ஏவும் சியும் சேர்ந்து 18 நாள் தானுங்க, எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேள்வினா, பி மட்டும் தனியான்னு கேட்குறாங்க. இது எடுக்கிறது ரொம்ப சிரமம். பி மட்டும் தனியாக எடுக்கிறது ரொம்ப சிரமம், ஏன்னா சேர்ந்து இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இப்போ 2 பேராக கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல் ஸ்டெப் ஏபிசி 3 பேரை சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பியை தனியாக எடுக்கணும். போலாமா? புரிஞ்சிச்சா? ரைட்டு. இப்போ இதே 64வது கேள்வி. ஏவும் பி சி, அதாவது 3 பேரை சேர்ந்து எத்தனை நாள் கண்டுபிடிச்சிட்டா 64வது கேள்வி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பி எடுத்துக்கலாம். கிளியராக புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம். நான் இந்த கணக்கில் மேலேருந்து வரேன், இடம் இல்லைங்க. ஸோ அதனால் இங்கேருந்து வரேன். முதல்ல என்ன பண்ணுவோம், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 10 15 18 அதானே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 10 15 18 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? சரி, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 3 நம்பருக்கு டானாவகத்தில் போட்டுட்டு இதில் 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் ஓகே தான். மேபி மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். கரெக்டா? கரெக்ட். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க. 10 15 18ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 10ம் 15ம் 5 ஆப்பிளில் வரும். கரெக்டா? 18 5 ஆப்பிளில் வராது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணலாம், மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்து ஒரு ஸ்டெப் இருக்குமா? அப்போ 5 வாய்ப்பாட்டில் 10ம் 15 வரத்தால நான் ஃபஸ்ட்டு 5 வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதை இங்கே எழுதிக்கணும். அந்த 5 வாய்ப்பாட்டில் 10 எந்த இடத்துல வரும், 15 எந்த இடத்துல வரும்ன்றத கீழே எழுதணும். இவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. சரியா? ரைட்டு. இப்போ என்னன்னா, 1 5 5 2 5 10 3 5 18 5 ஆப்பிளில் வராது. அப்போ அப்படியே இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு நமக்கு புதுசாக இப்போ நமக்கு 3 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா 3ம் 18ம்
இல்லை முதல்ல ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்துக்கோ, ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க 2 18 ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும் கரெக்டாக. 3 ரெண்டாவது வாய்ப்பாடில் வராது, பரவாயில்ல, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரணும்ல, அதனால் எடுத்துக்கிட்டேன் 2. இங்கே பாருங்க ஓ 2 2, 3 வந்து ரெண்டாவது வாய்ப்பாடில் வராது, அப்படியே இறக்கிட்டேன். 18னா 9 2 18 கரெக்டாக. எஸ், ஏன்னா 18 பாதி 9. ஓகே, இப்போ நமக்கு வந்து 3 நம்பர் புதுசாக கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பருக்கு நான் ஒரு டானாவகத்தல் போட்டுடுறேன். இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்து ஒரு ஸ்டெப் இருக்கும். 3 9 3 வாய்ப்பாடில் வரும். ஸோ அப்போ இங்கே எத்தனை 3 வாய்ப்பாடு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு 1 வந்து அப்படியே இறக்கலாம். 1 3 3 9, அவ்வளோதாங்க. வேறு எதனா இருக்குதா? இல்லை, இவ்வளோ தான். ஸோ இப்போ என்னன்னா நான் எல்சிஎம் முடிச்சிட்டேன். எல்சிஎம்முக்கான ரூல் என்னென்னா, என்னென்ன வாய்ப்பாடு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, மீதி என்னென்ன நம்பர் இருக்குது எல்லாத்தையும் பெருக்கணும், அதுதான் எல்சிஎம். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே எல்சிஎம் போட்டு என்னென்ன நம்பர் 5 × 2 × 3 × இந்த 1 இங்கே 1 1ன்னு போட்டினா 1 எதை பெருங்க அதான் வரும், அதனால் விட்டுருங்க. 1 மட்டும் விடுங்க, வேறு எந்த நம்பர் விடாதீங்க. அப்புறம் 3, அவ்வளோதாங்க. இதை பெருக்கலாமா? ரைட்டு. 1 5 5 2 10ன்னு வரும், 3 9ன்னு வரும், 9 10 பெருக்குனா 90 அப்படின்னு வரும் கரெக்டாக. இப்போ நான் எல்சிஎம் 90ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கிளியரா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே, இப்போ எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் 90 வந்துச்சுல்ல, அந்த 90ல் கொஷினில் கொடுத்துக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை போட்டு சுருகணும், வகுக்கணும், அப்படி கூட வச்சுக்கலாம். முதல் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் நம்பர் 10, எல்சிஎம் 90. அந்த 90 நான் முதல் வந்து எல்சிஎம் 90 அதை வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன், ஏன்னா ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்பர், அதை 90ஆல் அடிங்க. அடித்து கொடுத்தா 9ன்னு வரும், 9 ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்சிஎம் 90. நெக்ஸ்ட் நம்பர் 15ன்னு கொடுத்துருக்காங்க, 15 அடிச்சிருங்க. அடித்தா 5 3 5 3 9 30ன்னு வரும், 1 5 5 6 5 30ன்னு வரும். ஸோ 6. பெரிய வேலை இல்லை, ஸ்டெப்பினும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், மனசுலேயே போடலாம் சரிங்களா. அடுத்து நமக்கு 90ன்னு வந்துச்சு. கடைசி நம்பர் 18, ஓகேவா. 9 9 9 18ன்னு வரும், 2ல் பாதி 1 10ல் பாதி 5ன்னு கிடைக்கும். ஸோ 5, அவ்வளோதாங்க. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ நமக்கு 9 6 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே போடுங்க. 9ஐயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6ஐயும் கூட்டினா என்ன வருது, 15ன்னு வரும். 15 தானே வரும், இல்லை ஆமாம் 15 வேறு 5 கூட்டினா 20 அப்படின்னு வரும். சூப்பர். இப்போ பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு 9/2ன்னு இருக்குது, இன்னும் சுருகலாம். பட் இப்போ இதே ஆன்சர்னு வச்சுங்க, இது வரைக்கும் வச்சுங்க சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சுருகணும். ஆனால் ஒரு கொஷினில் 2 முறை A 2 முறை B 2 முறை C 2 முறை வந்துச்சுன்னா என்ன பண்ண சொன்னேன், 2ஆல் பெருக்க சொன்னேன். அப்போ இந்த 2ஆல் பெருக்கிடுங்க. புரியுதா? 2க்கு 2 கேன்சல். அப்போ A + B + C வந்து 9 நாள் முடிஞ்சிருச்சு. ஏங்க ஈஸியாக தான் இது. என்னங்க டவுட் கேட்குறீங்க? வரவே இல்லை, என்னங்க வரவே இல்லைன்றீங்க. கரெக்டாக தானே வந்துருக்குது. அட்டட்டா என்ன, அப்போ 2 பேருக்குலையோ என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹோம்ஒர்க் கேட்டிங்களா, நான் தெளிவாக சொல்லிட்டது பாருங்க. இந்த கணக்கு ஆக்சுவலி 64வது கணக்கு இங்கேயே போட்டேன். இங்கே 64வது கேள்வி பாருங்க, 9 நாள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு சரியா. மேபி புரியலாம், நோட் பண்ணி வச்சுங்க எந்த ஏரியா உங்களுக்கு புரியல அப்படின்னு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு 9 பேர் 2னா 4 ரன் வந்துருக்கும், புள்ளி ஆகிட்டு அப்புறம் 2 பேருக்கு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பெருக்கு இதுவாக இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இதை வந்து நம்ம இன்னும் சுருக்கத்துக்கு பதிலாக எப்படி 2 பேருக்கு போகிறோம், அந்த 2 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணால் வரும், எப்போ ஏற்பட்ட கணக்காக இருந்தாலும் வந்துடும் சரிங்களா. பயப்படவே தேவையில்லை. ரைட்டா? புரிஞ்சிச்சா? அப்போ நம்ம 3 பேரை சேர்ந்து 9 நாள் கண்டுபிடிச்சிட்டோம். ஹோம்ஒர்க் சம் 64 ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பி மட்டும் தனியான்னு கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. இப்போ இதெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டுமா? புரியுதுங்களா? புரியுதாப்பா? என்னங்க புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள் தயவு செஞ்சு. சூப்பருங்க, நான் டைரெக்டாக வந்துடுறேன். A + B + C 3 பேர் சேர்ந்து 9 நாளில் முடிப்பாங்க. இந்த கணக்கு வந்துச்சு. இப்போ B மட்டும் கேட்குறாங்க. முதல்ல நம்ம அதை கண்டுபிடிச்சிருவோம், அப்புறம் A கண்டுபிடிக்கலாம், C கண்டுபிடிக்கலாம் சரியா. இப்போ எனக்கு B மட்டும் தேவை. இப்போ B மட்டும் தேவைன்னா நமக்கு Aவும் Cயும் தேவையில்லை. அப்போ A + C கொஷினில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். A + C வந்து இது பாருங்க, C + A ஒன்று தான். சியும் ஏவும் சேர்ந்து என்னன்னா ஏவும் சியும் சேர்ந்து இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். நம்பி நீங்கள் 18 நாளில் முடிப்பேன்ட்டாங்க. அப்போ இந்த 18 இப்படி போட்டுங்க. புரியுதா? கிளியரா? ஏவும் சியும் சேர்ந்து, அதாவது சியும் ஏவும்னு சொன்னாலும் ஏவும் சியும் சொன்னாலும் ஒன்று தான் ரைட்டாக. 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய போகிறாங்க. ஸோ அதை நம்ம எழுதிக்கிட்டேன். இப்போ என்னன்னா, இப்போ பியை வெளியே எடுக்கணுமா? பியை வெளியே எடுக்கணும், ஒன்றும் இல்லைங்க. இந்த 2 நம்பரையும் மேலே பெருக்குங்க, இந்த 2 நம்பரையும் கீழே கழிச்சுக்குங்க.
18ல் 9 போச்சுன்னா 9 தாங்க வரும். ஆமாம், இந்த 9க்கு இந்த 9 கேன்சல், 18 நாள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடடா ஜாலியாகுது. இது என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி 3 பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒருத்தர் வெளியே எடுக்கணும், இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ரைட்டா, கிளியரா, சூப்பர். ஆன்சர் முடிச்சிட்டேன். இருந்தாலும் நம்ம பி கண்டுபிடிச்சிட்டோமா, சி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ந்து 9 நாள் முடியும்ட்டாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், ஏ கண்டுபிடிக்கலாம். இப்போ பி கண்டுபிடிச்சிட்டோம், கணக்கு முடிஞ்சு போச்சு. 18 நாள்னு ஷேட் அப் பண்ணிட்டு அடுத்த கணக்கு போயிடலாம். இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஞாபகம் வரும்ல. இப்போ நான் ஏ கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு பிஎஸ்சியே தேவையில்லை. அப்போ கொஷினில் பியும் சியும் சேர்ந்து ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா அது பாருங்க, பிஎஸ்சியை சேர்ந்து 15 நாள்னு சொல்லிட்டாங்க. அந்த 15 இப்படி எழுதிங்க. இப்போ என்னென்னா, இப்போ நான் இதை சுருக்கணும்னா இந்த 2 நம்பர் 9யும் 15யும் மேலே பெருக்குங்க, 15யும் 9யும் கீழே கழிச்சிங்க. ஓகேவா? கழிச்சா மைனஸ் வருதுன்னா கேன்சல் பண்ணிட்டேன். இது ஒரு ஜஸ்ட் ஷார்ட் கட் தான், சரிங்களா? அப்போ 15ல் முதல்ல 9 கழிச்சிருவோம், 6ன்னு வரும். 6 இப்படி போட்டுங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, 1 3 3 2 3 6 3 9. அடுத்தது அடிக்க முடியாது, சரி பரவாயில்ல, அடிக்க முடியாது. கரெக்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா 15 3 3 போட்டால் 45ன்னு வரும். 45 வகுத்தல் 2ன்னு வரும். சரி, இப்போ என்ன சார் பண்ணலான்னா, ஒன்று ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன, இதே 45 வகுத்தல் 2ன்னு. இல்லைனா இதை இன்னும் சுருக்கணும். எப்படி சுருக்கலாம், இந்த பாருங்கள், ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், ஓர் 2 2, ஈ 2 4, இங்கே 5 இருக்குது, ஈ 2 4, 5ல் 4 போச்சுன்னா மீதி 1 இருக்குது. அப்போ 1/2ன்னு வரும். அப்போ 22, அவ்வளோதான், சரிங்களா? 22 நாள் கொஷின் இருக்கும். பட்டு கேட்டிருந்தாங்கன்னா இதில் கேட்கல, நம்மளே ஏவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 22 நாள் வரும். சரியா, புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ கடைசியாக சியை கண்டுபிடிச்சி நம்ம முடிச்சுக்கலாம். ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி சேர்ந்து 9 நாளில் முடிப்பிட்டாங்க. இப்போ எனக்கு சி மட்டும் தேவை. சி மட்டும் தேவைன்னா ஏ ப்ளஸ் பி இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க 10 நாள்னு. சரி, 10 போட்டுக்கிறேன். இப்போ என்னன்னா 2 நம்பர் கிடச்சிச்சா, இந்த 9யும் 10யும் மேலே பெருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 9 கழிச்சிருங்க, 1ன்னு வரும். 1 கீழே இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 9 10 90 நாள். அப்போ சி மட்டும் தனியாக 90 நாள். ஆக்சுவலி இப்போ பாருங்கள், ஏ மட்டும் தனியாக 22 நாளா, பி மட்டும் தனியாக 18 நாள். 18 நாள் தானேங்க போட்டோம், எஸ். சி மட்டும் தனியாக 90 நாள். 90 தானே, எஸ். அவ்வளோதாங்க, இதான். ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ மொத்தம் முடிச்சாச்சு. கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். ஸோ ஏதாவது புரியலாம் கேளுங்க. இந்த மாடல் எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ தான். ஆனால் நான் கம்மியாக தான் நடத்தியிருக்கேன், கொஷின் கம்மி தான். ஆனால் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நான் ஹோம்ஒர்க் கூட கொடுக்கல, ஏன்னா நீங்கள் போன கஷ்டத்துலேயே நிறைய பேருக்கு டவுட் கேட்டதுன்னு நான் எல்லாத்தையும் போட்டேன். ஸோ கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த கிளாஸில் இதில் இன்னும் கொஞ்சம் 3 பேர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இந்த பங்குலாம் போட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம கூட பார்த்தல, போன டைம் 3 டைப் பார்த்தல, ஏ வந்து 1/2/3 பங்கு வேலை செய்கிறாரு தின்னால அப்படிலாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் இருக்கிறது நம்ம பார்த்துருவோம். மேபி லெஃப்டாக இருக்கணும் கேட்குறாங்களான்னு நான் பார்க்குறேன். புக்கில் இல்லை, நம்ம குரூப் 4 லெவலில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறேன். பார்த்துருந்தா அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.